வணக்கம். தமிழக அரசியல் களம் வேகமெடுத்து போயிட்டு இருக்குது. கூட்டணிகள் ஓரளவு செட்டில்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே வந்துட்டு சீட் ஷேரிங் பத்தி அடுத்த நகர்வுக்கு நகர்ந்துட்டாங்க. இன்னமும் கூட்டணியில இணையாத கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அணி, ஓபிஎஸ் இவர்கள் 3 பேர் தான் வந்துட்டு யாரோட போவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்குது. இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தேமுதிக அவர்களினுடைய டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்றதுனால, திமுக, அதிமுக அவர்கள் கதவடைச்சுட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நிலைமை இன்னமும் கூட வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகும் பொழுதும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதிமுக தரப்புல இருந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் பேசியிருந்தாரு. தேமுதிக கிட்ட பேசியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி திமுக தரப்புல இருந்து அமைச்சரா இருக்கக்கூடிய ஏவா வேலு பேசியிருந்தாரு. அவர்களினுடைய தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு 20 தொகுதி வேணும். விருதுநகர் தொகுதிய அவருடைய விஜயகாந்தினுடைய பையன் விஜய பிரபாகருக்கு கொடுக்கணும். ஒரு ராஜ்யசபா சீட் வேணும். தேர்தல் செலவுகளுக்கான காசு வேணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே அதிகமா தெரிஞ்சது. அந்த கட்சிக்கு தற்பொழுது 1% கீழ தான் வாக்கு வங்கி இருக்குது. இந்த நேரத்துல அவர்கள் கேட்கிறது அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்றத 2 கட்சிகளுமே சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கள் இப்படி எல்லார்கிட்டயும் பேரம் பேசிட்டு இருக்கிறது தாவேகா உட்பட. தாவேகா, அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லிட்டு 3 அணிகள் கிட்டயும் பேசிட்டு இருக்கிறது பொது வழியிலயும் தெரிஞ்சிருச்சு. ஸோ பொதுமக்கள் கூட வந்துட்டு என்னங்க இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை அவர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால இந்த 2 கட்சிகளுமே வந்துட்டு தேமுதிக இல்லாட்டியும் பரவால்ல. முதல்ல முடிவெடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். தேமுதிக இல்லாட்டியும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாவே ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அடுத்தது திமுக அவர்கள் தரப்புல இருந்து பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க, விருதுநகர் தொகுதியை விஜய் பிரபாகருக்கு குடுக்கணும். ஒருவேளை அவர் தோத்துட்டார் அப்படின்னா, ராஜ்யசபா சீட்ல அவர் எம்பியா போவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. விஜய் பிரபாகர் கூட பேசும்பொழுது எங்களுடைய காலேஜ் அந்த காலேஜ் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குது. ஆண்டாள் அழகர் கல்லூரி. அதுல செட்டில்மெண்ட் கூட பாதி தான் வந்திருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஏவாவேலு பேசும்பொழுது பல விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டாரு. விருதுநகர்ல விஜய் பிரபாகருக்கு சீட்டு, அதுல அவர் தோத்தாருன்னா ராஜ்யசபா சீட்டு, அந்த கல்லூரி விற்பனையில 150 கோடி ரூபாய் அதையும் வந்து செட்டில் பண்றதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல இருந்து ஏவாவேலு பேசியிருந்தாரு. ஆனாலுமே அவங்க இறங்கி வர்ற மாதிரி தெரியல அப்படின்றதுனால முதல்வர் ஸ்டாலின் வேணாம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருங்க. அவங்களா வந்தா வரட்டும். இனிமே அவங்களோட பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2 பேருமே கதவ உடைச்சுட்டாங்க அப்படின்றது கிடையாது. அவர்கள் அவர்களினுடைய நிலைமையில தான் இருக்கிறாங்க. 10 சீட்டுக்குள்ள 6, 7 அப்படின்ற நிலைமையில தான் இருக்கிறாங்க 2 அணிகளுமே. ஸோ தேமுதிக அவர்களா குறைச்சுக்கிட்டு போனாங்கன்னா சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 தரப்புலயுமே அவர்களா குறைச்சிட்டு போனாங்கன்னா சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அவர்கள் கேட்கக்கூடிய சீட்டுகளை 2 கூட்டணிகளும் தர மாட்டாங்க அப்படின்றத உறுதியா சொல்லிட்டு அவங்க அடுத்த நகர்வுக்கு போயிட்டாங்க. தட் இஸ் தேமுதிக வந்தாலும் சரி, வரலைன்னாலும் ஓகே அப்படின்ற நிலைமைக்கு 2 அலையன்ஸும் போயிட்டாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் 3வது வாரத்துல நம்ம யாரோட அலையன்ஸ் அப்படின்றத சொல்லுவோம்னு தேமுதிக தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. தற்பொழுதைய நிலவரப்படி அவர்கள் பணிந்து இறங்கி போனார்கள் அப்படின்னா, அவர்களுக்கான வாய்ப்பு கூட்டணியில இருக்குது. இல்ல அப்படின்னா, அவர்கள் தனியா போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் தற்பொழுதைய சூழல் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.